கோலக்குழல் ஊதும் பிருந்தாவன கண்ணன். அவனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் எத்தனையோ லீலைகள். குறும்புக்கார கண்ணன். ஆனால் அவன் செய்யும் ஒவ்வொரு குறும்புத்தனத்திற்கு பின்பும் 1000 அர்த்தம் உண்டு. அதில் ஒரு ரசமாக சொல்லும் கதை. கண்ணனுக்கு வெண்ணெய் என்றால் மிகவும் இஷ்டமாம். ஒரு முறை கொஞ்சு கண்ணனை தன் மடியில் அமர்த்தி கொண்டு நில ஒளியை காட்டி சோறு ஊட்டிக் கொண்டிருந்தாலாம் யசோதை தாயார். கண்ணா, என் செல்லமே, அதோ பார் சந்தமாமா. அது மாமா இல்லை, வெண்ணெய் தான். அடக்கண்ணா, அது எப்படி வெண்ணெய் ஆகும்? வெள்ளை வெள்ளேரென உள்ளது, உயரே வைக்கப்பட்டுள்ளது, உருண்டையாய் குளிர்ச்சியாய் உள்ளது. வெண்ணெய் தான் அது. அது வெண்ணெய் இல்லையடா கண்ணா. ஒரு முறை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைந்த போது ஸ்ரீ மகாலட்சுமியுடன் அஷ்டவசுக்களுள் ஒன்றாக தோன்றியது இந்த சந்திரன். சரியம்மா, பார்க்கடல் என்றால் என்ன? கடல் முழுவதும் பாலென. அங்கு பாலை குடித்து விட்டுதான் நம் பிருந்தாவன பசுக்கள் இங்கு தூய பால் கறக்கின்றது. பாலை கடைந்து வந்ததென்றால் அது வெண்ணெய் தானே. அதுவே எனக்குத்தா. சரியா போச்சுடா என பிடிவாதம் பிடித்தானாம் கண்ணன். साधुजनाधार सार्वभौम साधुजनाधार सार्वभौम साधुजनाधार सार्वभौम